என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு தாயோடே வழக்காடுங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஓசியா 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 15 வரை. தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். ஓசியா 2:15. தாயோடே வழக்காடுங்கள். ஓசியா என்றால் ரட்சிப்பு என்பது பொருளாகும். யோசுவா, ஏசாயா, ஓசியா, இயேசு என்ற சொற்கள் யாவும் எபிரேயத்தில் ஒரே மூலச் சொல்லிலிருந்து தோன்றிய ஒரே பொருளை உடைய சொற்களாகும். 2ஆம் அதிகாரத்தில் சோரம் போன தாய் என்று இஸ்ரவேல் நாட்டையும் சோரம் போன பிள்ளைகள் என்று இஸ்ரவேல் மக்களையும் சொல்லியிருக்கிறது. தாய் இஸ்ரவேல் நாட்டை எவ்வாறு தேவன் தண்டிப்பார் என்பதை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவாந்தர வெளியாக்குவார், வறண்ட பூமியைப் போல விட்டு தாகத்தால் சாக பண்ணுவார். வசனம் 3. இஸ்ரவேல் நாட்டிற்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப பிடுங்கிக் கொள்வார். வசனம் 9. எந்த ஒரு நாட்டிலும் பண்டிகைகளிலும் மாத பிறப்பு போன்ற சிறப்பு நாட்களிலும் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடி சபையாக அதை ஆசரிப்பார்கள். ஆனால் இஸ்ரவேல் நாட்டில் அத்தகைய ஆசரிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழிய பண்ணுவாராம். வசனம் 11. நாட்டிலுள்ள திராட்சை செடிகள், அத்திமரங்கள் போன்ற மனிதரின் பசியாற்றும் தாவரங்களை பாழாக்கி நாட்டை காடாக்கி போடுவாராம். அவற்றை காட்டு விலங்குகள் தின்னுமாம். வசனம் 12. ஆக நாடு தன் இயற்கை வளத்தை இழந்து போகும். மக்களிடையே பண்டிகை மகிழ்ச்சி கூட இல்லாது போகும். ஏன் ஏன்? இஸ்ரவேலர் அற்ப சந்தோஷங்களையும் சிற்றின்பங்களையும் பெரிதாக நாடி போனார்கள். வசனம் 5. தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் போன்ற சிறந்த உணவுப் பொருட்களையும் விலையுயர்ந்த வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணியவர் தேவன் என்பதை இஸ்ரவேல் நாடு அறியாமல் போனது. முக்கியமாக கர்த்தரை விட்டு பிற தெய்வங்களை இஸ்ரவேலர் நாடிச் சென்றனர். இதையே கர்த்தர் விபச்சாரம் என்று கண்டிக்கிறார். இன்று நாமும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை குடும்பத்திற்கோ தொழிலுக்கோ பணத்திற்கோ சிற்றின்பங்களுக்கோ கொடுப்போமானால் நாமும் அப்படித்தான். அவர் பார்வையில் வேசித்தனமே செய்கிறோம். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாட்டிக்கு மணவாளனை தவிர வேறெதுவும் முக்கியம் அல்ல. இஸ்ரவேலர் தேவனை விட்டு சென்றாலும் நன்றி கெட்டவர்களாய் நடந்தாலும் தேவனே அவர்களை தண்டிப்பேன் என்று தண்டித்தாலும் தன் ஆருயிர் மணவாட்டிக்கு மனம் இறங்குகிறார். அவளுக்கு நயம் காட்டி அவளோட பட்சமாய் பேசுவாராம். மணவாட்டி எப்படி மாறுவாள்? எகிப்தியர் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு செங்கடலையும் தாண்டிய போது பாடினார்களே, அதுபோல பாடுவாளாம். அவளுடைய கர்த்தர் இனி பாகாலை அல்ல, கர்த்தரே அவளுடைய கணவனானார். தெய்வம் அடிப்பாரா அணைப்பாரா? தெய்வம் அடிப்பாரா அணைப்பாரா? ஜெபம். இறைவா, நீர் எரிச்சலுள்ள தேவன் என்றாலும் நான் மனம் திரும்பி வரும்போது அன்பின் தேவனாய் ஏற்றுக்கொள்ளும். நன்றி ஐயா. ஆமேன்.